வணக்கம், நான் உங்கள் ஃபின்னெக்ஸ் இந்தியா சதீஷ். அக்டோபர் 14ஆம் தேதி இந்திய பங்கு சந்தை செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னால சில்வர் முதல் முறையா 1 கிலோ 2 லட்சம் ரூபாங்கிற ஒரு மார்க்கை கிராஸ் பண்ணிருக்கு. எல்ஜி லிஸ்டிங்ல இன்னைக்கு 50% மேல ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 40% மேல டிராப் ஆயிருக்கு. இதெல்லாம் எதனால நடந்துச்சுங்கிறது தான் டீடைலா பார்க்க போறோம். அக்டோபர் 8ஆம் தேதி நாம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலயே சில்வர் 2 லட்சத்தை எட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். வெறும் 6 நாள்ல 1,70,70,000 ரூபாய்க்கு இருந்த சில்வர் 2,06,000 ரூபாய் மாறி போயிடுச்சு. 36,000 ரூபாய் பெர் கேஜிக்கு ஏறி இருக்குங்க. ஏற்கனவே நாம சொன்ன மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனும் அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் கோல்டு சில்வருக்கு மேல திரும்ப திரும்ப மக்களை வாங்க தோணுது. பேனிக் பையிங் கண்டினியூவா இருந்துட்டு இருக்குங்கிறது இந்த இடத்துல பதிவு செஞ்சே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் சில்வர் 50 பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபியோட வீக்னஸும் கண்டினியூவா இருக்கிறதுனால தான் இந்த சேஞ்சஸ் அபரிதமா இருக்கு. தங்கத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸுக்கு $4,151 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் மார்க்கெட்ல 24 கேரட் 12,900 ரூபாய்க்கும் 22 கேரட் 11,820 ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகுது. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களை பார்த்து அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்கன்னு சொல்லி பேனிக் பையிங் கண்டினியூவா வாங்கும்போது மார்க்கெட்ல பிரஷர் இருக்கதான் செய்யும். அந்த பிரஷருக்கு தகுந்த சப்ளை இல்லைன்னா திரும்ப திரும்ப விலை அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த விலை அதிகரிச்சுட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் டைம்ல செல்லிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பல்கா சில்வர் கோல்டு எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க மொத்தமா வித்துட்டு இருக்காங்க. மொத்தமா விற்க ரேட்டும் பொத்துன்னு விழுதுன்னு வச்சுக்கோங்க. பெர் கேஜிக்கு 10,000 15,000 20,000 விழுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோல்டுக்கும் பெர் கிராமுக்கு 500 1000 குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரிய அளவுல வச்சிருக்கிறவங்களுக்கு அது ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கும். கொஞ்சமா வாங்கிட்டு அதுவும் பேனிக் பையிங்ல துரத்தி வெள்ள ஏற வாங்கி இருப்பாங்கல்ல, அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எப்படி இப்போ டிவி ஓபன் பண்ணாலே பிரேக்கிங் நியூஸா தங்கம் வரலாறு காணாத விலை ஏற்றம், சில்வர் வரலாறு காணாத விலை ஏற்றம் 2 லட்சம் ரூபாய் தாண்டிச்சுலாம் நீங்க பிரேக்கிங் நியூஸ் பாக்குறீங்க இல்லையா? இது சம் டியூரேஷனுக்கு பிறகு பெர் டேக்கு 5,000 10,000 சில்வர்ல விலை குறையும் போதும், பெர் கிராமுக்கு 500 1000 சொல்லி கோல்டோட விலை குறையும் போதும், அதுவும் இதே பிளாஷ் நியூஸ்ல வரலாறு காணாத சில்வர் விலையிறக்கம், வரலாறு காணாத கோல்டு விலையிறக்கம் சொல்லி வரவங்க அப்பவும் இந்த செய்தியும் நீங்க பார்க்க தான் போறீங்க. கோல்டும் சில்வரும் விலை ஏறி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதோட ரியல் வேல்யூ அடிப்படையில தங்கமும் வெள்ளியும் விலை ஏறி இருக்கானா நிச்சயமா கிடையாது. அதனால மானவாரியா கோல்டு சில்வரை வாங்கி குவிக்காதீங்க. எமோஷனல்ல கோல்டு சில்வருக்கு பின்னால ஓடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அந்த கோல்டை நீங்க வாங்குங்க, உங்களுக்கு பயன்படுத்துங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட்ல வரும்போது உங்களுக்கு அந்த அலோகேஷன் அடிப்படையில கரெக்டா கோல்டு சில்வருக்கு இடத்தை கொடுங்க. அதை தாண்டி பண்ணாதீங்க. சரி, இந்த கோல்டு சில்வரோட பிரைஸ் ரேஞ்ச் ஏறிட்டே இருக்கு இல்லையா, இது எப்பதான் அதுக்கு இப்ப நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. காசா இஸ்ரேலுக்குள்ளால அந்த அமைதி ஒப்பந்தம் வந்திருக்கிறது உண்மையிலேயே பாசிட்டிவான விஷயம் தான். உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையும் கொஞ்சம் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா நிச்சயமா பாசிட்டிவா இருக்கும். ஃபெட் சேர்மனுடைய மானிட்டரி பாலிசி இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும், அதாவது ஹைக் இருந்துச்சுனாலும் எக்ஸிஸ்டிங் இந்த கோல்டு சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இது ஃபெஸ்டிவல் சீசன்ங்கிறதுனால எல்லாருமே இன்ட்ரெஸ்டா கோல்டு சில்வர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்குறது ஃபெஸ்டிவல் சீசன் முடிவு அடையும் போது ஓரளவு செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள். சரி, இன்னைக்கு நம்ம மார்க்கெட் காலையில கேப் அப்ல தாங்க இருந்துச்சு. ஆனா க்ளோசிங் நெகட்டிவ்ல இருக்கு. அதுவும் குறிப்பா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கு 40% மேல வீக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்கா க்ளோஸ் ஆயிருக்குன்னா நீங்க டவுன் நினைச்சிடாதீங்க, கிராஸ் நினைச்சிடாதீங்க. இது ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், டீமர்ஜருங்க. டாடா மோட்டார்ஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, இத கமர்ஷியல் வெஹிக்கிள் தனி டிவிஷனா பிரிக்கிறாங்க. நீங்க 100 டாடா மோட்டார்ஸ் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர் அடுத்த மாசம் நவம்பர் அல்லது டிசம்பர்ல லிஸ்டிங் வரும். அப்போ இதே அளவுக்கான குவான்டிட்டியில உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர்ஸ் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வர வச்சிருவாங்க. அப்போ இன்னைக்கு 40% டவுன் ஆயிருக்குன்னா மேபி நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அளவு இதே 40% அளவுக்கான வேல்யூ அடிப்படையில் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஷேர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓவரால் டாடா மோட்டார்ஸோட ஷேரோட வேல்யூவும் டிமெர்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா கமர்ஷியல் வெஹிக்கிள், அதுக்கு தரப்போற வேல்யூ ஓவரால் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கும். இருந்தாலும் டாடா மோட்டார்ஸோட போர்டோட டிசிஷன் செபிக்கு என்ன கொடுக்குறாங்களோ, எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் வருங்கிறதையும் மறந்துடாதீங்க. நேத்துக்கு டாடா கேபிட்டல் நம்ம மார்க்கெட்ல லிஸ்டிங் வந்திருக்கு, நீங்க பாத்திருப்பீங்க. லிஸ்டிங் கெயின் பெருசா கிடைக்காட்டி கூட இன்னைக்கு லிஸ்டிங் வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா ஏறத்தாழ 50% மேல லிஸ்டிங் கொடுத்துட்டு தான் சொல்லணும். ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் தான் 1,080 ரூபாயில இருந்து 1,140 ரூபாயை கோட் கொடுத்து அலாட்மெண்ட் ஆயிருந்த அந்த ஷேர் 1,710 ரூபாய்க்கு ஓபன் ஆகி க்ளோசிங்ல 1,689 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ இது 48% லிஸ்டிங் சொல்லலாம். ரீசெண்டா வந்த ஐபிஓஸ் பெரிய அளவுல இந்த வருஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்த நேரத்துல, மார்க்கெட்டும் இந்த வருஷம் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்த நேரத்துல இந்த ஐபிஓ நியூவா ஐபிஓக்கு வரதுக்கு பிளான் பண்ணிருக்கவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.
இன்னைக்கு நிப்டி 50 25,227 58 புள்ளிகள் இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 82,327 185 புள்ளிகள் இழந்து செட்டில் ஆயிருக்கு. டெக் மஹிந்திரா, எல்என்டி, ஹெச்எல் டெக் எல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவ் ஸ்டாக்கா இருந்தாங்க. டாக்டர் ரெட்டிஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா ஸ்டீல் நெகட்டிவ் ஸ்டாக்கா இருந்தாங்க. டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 88 ரூபாய் 77 காசுகள் செட்டில் ஆயிருக்கு. கண்டினியூவா வாங்கிட்டு இருந்த எஃப்ஐக்கள் நேற்று 240 கோடி ரூபாய் அளவுக்கு வித்திருந்தாங்க. இன்னைக்கு 1508 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வித்து பணத்தை வெளியில் எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் அ ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. அதை வச்சு நான் அடுத்த வீடியோ மேக் பண்றேன். See you tomorrow. Another super topic.